ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தால் கூட லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஃபாஸ்ட்டாக டிசைட் பண்ணுறதுங்கிறது சில நேரங்களில் அட்வான்டேஜ், சில நேரங்களில் பயங்கர டிஸ்அட்வான்டேஜ். யாருக்கு அட்வான்டேஜ்னு நான் சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் ஒரு கம்பெனியை ஒரு 25-30 வருஷம் பார்த்துருக்கீங்கன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த கம்பெனி உங்கள் பார்வைக்கு வருது, சீப்பாக தெரியுது, நல்ல வேல்யூவேஷன், அந்த வேல்யூவேஷனில் வாங்கினா நீங்கள் நிச்சயமாக இழக்க மாட்டீங்கன்னு தோணுது. அப்புறம் என்ன அப்சைட் இருக்கு, லாபம் எங்கேருந்து வரும்னு பார்த்தாலும் பழைய நினைவுகள் இருந்து சில நடப்புகள் வந்தால், சில ஈவெண்ட்ஸ் நடந்தால் நமக்கு லாபம் வரும்னு தோணுது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஃபாஸ்ட்டாக டிசைட் பண்ணலாம். பட் புதுசாக ஒரு கம்பெனி பார்க்குறோம், அந்த மாதிரி ஒரு நியூ ஏஜ் பிஸ்னஸை பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி அதை நம்ம பார்த்ததே கிடையாது. IPO வராங்க. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஃபாஸ்ட்டாக டிசைட் பண்ணாக்கா நமக்கு அந்த கம்பெனியை பற்றி போதுமான ப்ரிப்பரேஷனோ முன்னறிவோ அனுபவமோ இருக்காது. அப்போ நம்ம அந்த டெசிஷனை வேகமாகவும் எடுக்கிறோம், கண்ணை மூடிக்கிட்டு எடுக்கிறோம். இதை பிளைண்ட் டெசிஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஸோ ஃபாஸ்ட்டாக எடுக்கிற டெசிஷன் பிளைண்ட் டெசிஷனாக இருந்துச்சுனாக்கா நிச்சயமாக அதில் ரிஸ்க் அதிகம், அதில் நிறைய பின்விளைவுகள் இருக்குது. என்ன மாதிரி விளைவுகள்? ஃபஸ்ட்டு நம்ம அதிக விலை கொடுத்து வாங்கிடுவோம். 2வது, நம்ம தப்பான பிஸ்னஸையே வாங்கிடுவோம். வாங்கக்கூடாத ஒரு தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம். ஏன்னா அந்த மாதிரி எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னாக்கா உடனே நிறுவன மதிப்பு இறங்கிடும். அந்த பிஸ்னஸை பற்றின புரிதல் ஏற்படுத்திக்கவே ஒரு ஆர்வம் இருக்காது. பயம்தான் இருக்கும், வெறுப்பு இருக்கும், கோபம் இருக்கும். நம்முடைய எமோஷன்ஸே நம்மளை அந்த முடிவை மறுபடியும் ரீவிசிட் பண்ண அலோவ் பண்ணாது. தப்பு அப்படின்னு நமக்கு ஆழமா ஒரு ஃபீலிங்கை மைண்ட்ல ஏற்படுத்திடும். அந்த ஃபீலிங் தான் பயஸ் நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அந்த பயஸ் உருவாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க அந்த டெசிஷனை ரீவிசிட் பண்ணி அதிலிருந்து ஒரு மாற்று நடவடிக்கை எடுத்து அல்லது ஒரு மாற்று பாதைக்கு போறது கூட உங்களுக்கு ஒரு துணிச்சலோ நம்பிக்கையோ வராது. ஸோ ஃபாஸ்ட் டெசிஷன்ஸை பிளைண்டா எடுக்கிறதுல நிறைய ரிஸ்க் இருக்கு. மார்க்கெட் ஏறும்போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்கனாக்கா ஃபாஸ்ட்டாக டிசைட் பண்ணாதான் வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும், இல்லைனா வாய்ப்பு நழுவிடுன்ற பயத்திலேயே ரொம்ப ஸ்பீடாக ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வாய்ப்பு நழுவிடும், ஐயோ மிஸ் பண்ணிடுவோமே, அந்த ஃபீலிங் தான். அதுதான் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் நம்ம ஆங்கிலத்தில் சொல்கிறோம். இந்த ஃபீலிங் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? நீங்கள் இன்னும் அதிகமாக முடிவுகளை வேகப்படுத்துவீர்கள், இன்னும் நீங்கள் ஃபாஸ்டர் டெசிஷன்ஸை எடுப்பீங்க. அப்படி எடுக்கும்போது நீங்கள் ஒரு கர்சரி, அதாவது அடிப்படையான ஒரு ரிசர்ச்சை கூட பண்ண மாட்டீங்க. கேட்ட உடனே ஸ்டாக்கை வாங்கிடுவீங்க. இது என்னைக்குமே ஒரு இன்வெஸ்டரை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகாது. ஸோ அந்த இடத்துல ஃபாஸ்டர் டெசிஷன் மேக்கிங் தான் நமக்கு எனிமி ஆயிடுது. இதே இப்போ 2020 மார்ச் எடுத்துக்க, மார்க்கெட் கிராஷ் ஆயிடுச்சு, எல்லா ஸ்டாக்கும் பாதாள விலைக்கு வந்துருச்சு. அன்னைக்கு நீங்க ஒரு 7 ப்ளூ சிப்பை டச் பண்ணி ஃபாஸ்டா டிசைட் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு அதே ஃபாஸ்ட் டெசிஷன் மேக்கிங் தோல் கொடுக்கும். உங்களுக்கு அது அட்வான்டேஜஸ் ஆகிடும். ஏன்னா வேல்யூவேஷன் கம்மியாக இருந்து. ஸோ வேல்யூவேஷன் ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய நேரத்தில் ரொம்ப ஆப்வியஸாக இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நீங்கள் ஃபாஸ்ட்டாக டிசைட் பண்ணுறது உங்களுக்கு சாதகமாகிவிடும். ஸோ சூழ்நிலையும் நீங்கள் ஃபாஸ்ட்டாக டிசைட் பண்ணணுமா கூடாதாங்கிறத முடிவெடுக்கக்கூடியது. சந்தை சூழல் முக்கியமான ஒரு ஃபேக்டர். நீங்கள் வச்சிருக்கிற போர்ட்ஃபோலியோவில் எங்கெங்கெல்லாம் நீங்கள் டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டி வரும் நீங்கள் யோசிக்கணும். என்ன டெசிஷன்? ஒன்று இன்னும் வாங்கணும், இல்லை விற்கணும். எங்கே நீங்கள் மிஸ்டேக் பண்ணீங்களோ அந்த பங்குகளை விற்கணும். ஆமாம், தானாக அந்த மிஸ்டேக் சரி வருமானதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். முக்கால்வாசி தருணங்களில் மிஸ்டேக்ஸ் தானாக ரெக்டிஃபை ஆகாது, நாம தான் ரெக்டிஃபை பண்ணணும். அந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் ஸ்லோவாக எடுக்க முடியுமா? மார்க்கெட் வாய்ப்பு தவற விட்டுருவீங்க. ஸோ மார்க்கெட் மேலே இருக்கும்போது எங்கே ஃபாஸ்ட்டாக எடுக்கணும் அப்படின்றதையும் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். எங்கே மிஸ்டேக் இருக்கோ அந்த மிஸ்டேக்லேருந்து சீக்கிரம் வெளியே வர வேண்டிய ஒரு தேவை இருந்தால் அந்த இடத்துல நீங்கள் டெசிஷனை நோக்கி நகரணும், போகணும், வேகம் பிடிக்கணும்.
ஸோ அந்த மாதிரி பண்ணீங்கன்னாக்கா அந்த இடத்துல உங்களுக்கு ஃபாஸ்ட் டெசிஷன் ஒரு ரிலீஸை கொடுக்கும். தவறிலிருந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட் டெசிஷன் உதவும். அடுத்தது, எங்கே நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை ட்ராக் பண்ணுறீங்களோ அந்த இண்டஸ்ட்ரி இன்னைக்கு அட்வர்ஸாக இருக்குது, அந்த இண்டஸ்ட்ரிக்கு இன்னைக்கு ஃபேவரபிள் சுச்சுவேஷன் இல்லை, ஆனால் நீங்கள் அந்த இண்டஸ்ட்ரியை ரொம்ப நாளாக ட்ராக் பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரியுது அந்த இண்டஸ்ட்ரிக்கு ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்குன்னு, ஆனால் மார்க்கெட் வந்து ஏதோ சில ஃபேக்டர்ஸ்க்காக அந்த இண்டஸ்ட்ரியை கீழே தள்ளுது. அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கீங்க ஃபுல்லாக அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக டிசைட் பண்ணலாம். ஸோ ஃபாஸ்ட்டாக டிசைட் பண்ணுறதுங்கிறது நீங்கள் எந்த இடத்துல முடிவு எடுக்கிறீங்களோ அந்த இடத்த பொறுத்து இருக்கு. ஓவரால் மார்க்கெட்டில் நீங்கள் எல்லா டெசிஷனையும் ஃபாஸ்ட்டாக எடுத்தீங்கன்னா இன்னைக்கு அதில் நிறைய தவறுகள் வரும். அந்த தவறுகள் தவிர்க்கப்பட வேண்டும். அந்த தவறுகளை தவிர்த்து தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதை நம்ம மைண்டில் தெளிவாக ஏற்றிக்கணும். தப்பான இடத்துல நீங்கள் ஃபாஸ்ட்டாக டிசைட் பண்ணீங்கன்னா அதன் விளைவுகள் நம்மளை பொருளாதார ரீதியாக ஃபைனான்ஷியலாக பாதிக்கும், லாஸ் ஏற்படுத்தும். ஸோ அந்த லாஸ் அவர்ஷன், லாஸை தவிர்க்கக்கூடிய அந்த ஒரு மைண்ட் செட்டை நம்ம இந்த பாயிண்ட்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா பாதுகாக்கணும். அதை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். ஏன் இதை சொல்றேன்னாக்கா, மார்க்கெட் வந்து தன்னுடைய டைரக்ஷனை மாற்றும் போது ரொம்ப வேகமாக மாற்றிக்கும். அப்போ நமக்கு டைம் கொடுக்காது. அப்படி வேகமாக மாற்றும் போது நம்ம என்ன நினைப்போம், இப்போ தானே இறங்கியிருக்கு மறுபடியும் ஏறிடும்னு நினைப்போம். அதில் தான் வந்து 99% இன்வெஸ்டர் மாட்டிக்குவாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம எடுக்க வேண்டிய டெசிஷன்ஸை எடுக்கணும்னா அதுக்கு மென்டல் ப்ரிப்பரேஷன் இருக்கணும். சில டெசிஷன்ஸை ஃபாஸ்ட்டாக எடுக்கணும், சில டெசிஷன்ஸை ஸ்லோவாக எடுக்கணும். எந்த டெசிஷனை எப்படி எடுக்கணும்ன்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இதை யாரும் உங்களுக்கு வெளியிலிருந்து வந்து சொல்லித்தர முடியாது. தான் இந்த வீடியோனுடைய முக்கியமான கருத்து, தான் மையப்புள்ளி. இந்த இடத்துலேருந்து நீங்கள் எப்படி முன்னேற போறீங்கன்றது உங்களுடைய சாய்ஸ். யாரும் உங்களை ஃபாஸ்ட்டாக டிசைட் பண்ணக்கூடாதுன்னு வற்புறுத்தவும் முடியாது, ஃபாஸ்ட்டாக டிசைட் பண்ணுங்கன்னு உங்களை வந்து அழுத்தம் கொடுக்க முடியாது. எல்லாமே உங்களுடைய கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் டெசிஷன் மேக்கர். ஆனால் அந்த டெசிஷனை எப்படி எந்த நேரத்தில் கரெக்டாக எடுக்கணுமோ அந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கணும். எடுத்தால் தான் நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போவீங்க. அப்படி போக வேண்டிய இடத்த மனசில் வச்சுக்கிட்டு டெசிஷன்ஸை பண்ணி இணைந்து ஒரு சேஃபான முதலீட்டு பயணத்தை உருவாக்குவோம். அந்த பயணத்தில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.